ஓகே, ஒருவேளை நீங்கள் ஒரு கேமை சூப்பராக விளையாடிருக்கீங்க அண்ட் அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கீங்க வித் குட் எடிட்டிங், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர். ஆனாலும் உங்கள் வீடியோக்கு சரியான வியூஸ் வரல, ஏன்னா உங்கள் தம்ப்நெயில் சரியில்லை. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் தம்ப்நெயிலை எப்படி டிசைன் பண்ணலாம் அண்ட் எந்த ஆப்புமே இல்லாமல் அண்ட் டிசைன் பண்ண தெரியலனா கூட ஏஐ வச்சு எப்படி நீங்கள் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணலான்னு சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வீடியோ வெறும் கேமர்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த தம்ப்நெயில நம்ம மொபைல்லேயே டிசைன் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு டிசைனிங் கேமிங் தம்ப்நெயில் மாஸ்டர் கிளாஸ். பை த வே, இந்த தம்ப்நெயில ரீடச், பிக்ஸ்ஆர்ட், ஃபோட்டோஷாப் ஆப்பை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்கள் கேம் பிளேயோட முக்கியமான பார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரீ ஃபயரில் கடைசி ஜோனில் நடக்கிற ஃபைட்டாக இருக்கலாம், ஜிடிஏல உங்களை போலீஸ் சுட்டு போட்டிருக்கலாம், இல்லைனா மைன்கிராஃப்டில் உங்கள் பெட் டாகை யாராவது திருடிட்டு போயிருக்கலாம். ஸோ கேம் பிளேயோட அந்த ஸ்பெசிஃபிக்கான இடத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரீடச் ஆப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்ச ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவில் தேவையில்லாத ஐகான்ஸ் எல்லாத்தையும் இப்படி ரிமூவ் பண்ணிடுங்க. அந்தந்த ஸ்பாட்ல போயிட்டு நீங்க மார்க் பண்ணிட்டு இந்த கோ பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஐகான்ஸ் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி க்ளோன் ஆயிடும். இந்த ஃபுல் ஃபோட்டோவை நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிளீன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை நீங்க ரிமூவ் பிஜி வெப்சைட்ல இல்லைனா பிக்ஸ்ஆர்ட் ஆப்ல வச்சு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த பேக்ரவுண்ட் இருக்கிற பிக்சர்ஸை பிக்ஸ்ஆர்ட் ஆப்ல ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல ரீடச்சுங்கிற ஆப்ஷன்ல ஆட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்டென்சிட்டியை 80 வரைக்கும் ஏற்றி விட்டுருங்க. இப்போ இமேஜோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி இப்போ அட்ஜஸ்ட்க்கு போயிட்டு பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், ஷார்ப்னஸ் எல்லாம் உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. நான் யூஸ்வலி இந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோவை கொஞ்சம் டார்க் பண்ணி விட்டுறேன். அது ஏன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஷார்ப்பனை கிளிக் பண்ணுங்க அண்ட் அதோட ஃபேட் இன்டென்சிட்டியை 80 வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பிக்ஸ்ஆர்ட்ல எடிட் பண்ணி சேவ் பண்ணி வச்ச ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப் டச் ஆப்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் லேயருக்கு போங்க. அங்கே ஃபோட்டோ கேலரி செலக்ட் பண்ணிட்டு வெறும் கேரக்டர் இருக்கிற ஃபோட்டோவை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கேரக்டரை பேக்ரவுண்டில் இருக்கிற கேரக்டருக்கு மேலேயே பிளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி முதல்ல இந்த கேரக்டர் எதுக்கு நம்ம கட் அவுட் எடுத்தோம்னா அந்த கேரக்டர் பேக்ரவுண்டை விட்டு ஸ்ட்ராங்காக தனியாக தெரியணுன்றதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம ஃபோட்டோவில் 2 லேயர் இருக்கு. ஒன்று பேக்ரவுண்ட் லேயர், இன்னொன்று அந்த வெறும் கேரக்டர் லேயர். இப்போ இந்த கேரக்டருக்கு ஒரு க்ளோ எஃபெக்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த க்ளோ எஃபெக்டை கொடுக்க ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் கேரக்டரோட லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற இந்த பென் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் செலக்ட் பிக்சலுக்கு போங்க. இப்போ நம்ம கேரக்டரோட அவுட்லைன் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ கீழே இருக்கிற லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது. அதில் இந்த எம்டி லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த எம்டி லேயரை கேரக்டர் லேயருக்கு கீழே வச்சுக்கோங்க. இந்த லேயரை எதுக்கு ஆட் பண்ணனா, நாம இப்போ நம்ம கேரக்டருக்கு ஒரு க்ளோ கொடுக்க போறோம்ல, ஆனா அந்த க்ளோ எஃபெக்ட் பேக்ரவுண்டை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த பேக்ரவுண்டுக்கு நடுவில் ஒரு எம்டி லேயரை கொடுக்க போறேன். இப்போ மேல இருக்கிற இந்த ஆண்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்குக்கு போயிடுங்க. அதுல ஃபில் ஆல்ரெடி செலக்ட் இருக்கும். நீங்க ஃபில்லை செலக்ட் பண்ணாம ஸ்ட்ரோக்கை போய் செலக்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு பின்னாடி ஒரு அவுட்லைன் வந்திருக்கும். இந்த ஸ்ட்ரோக்கை நீங்கள் எந்த கலர் க்ளோவாக கொடுக்கணுமோ அந்த கலரையே ஸ்ட்ரோக் கலராக மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேரக்டரை டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் எங்கே தட்டினாலும் அது டீசெலக்ட் ஆகிடும். இப்போ எஃபெக்ட்ஸை டேப் பண்ணிவிட்டு க்ளோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த கலரில் உங்களுக்கு க்ளோ கொடுக்கணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எல்லோ கலரை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்டென்சிட்டியை 22 to 27 வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். திரும்ப இப்போது இந்த லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் மோட லீனியர் டாஜா மாற்றிக்கிறேன். இப்போ கேரக்டரை சுற்றி இந்த க்ளோ இன்னும் ப்ராமினெண்ட்டாக தெரியும், ஏன்னா நம்ம பேக்ரவுண்டை கொஞ்சம் டார்க் பண்ணிட்டோம். இப்போ திரும்ப லேயர்ஸில் இந்த கேரக்டர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்ஸ் டேப்பில் போயிட்டு பெவல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதனால் கேரக்டருக்குள்ளேயும் கொஞ்சம் க்ளோ வந்துடும். இப்போ பிக்சரை பார்த்தீங்கன்னா வெறும் நான் மட்டும் தான் இருக்கேன். கொஞ்சம் எனிமீஸ் எல்லாம் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது பேராஷூட்டில் இறங்குற மாதிரி, பில்டிங்லேருந்து குதிக்கிற மாதிரி எனிமீஸை ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எனிமீஸை ஆட் பண்ணால் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி தோணும் அண்ட் ஆடியன்ஸ்க்கு உங்கள் தம்ப்நெயிலை கிளிக் பண்ணணும்னு தோணும். இதே மாதிரி நீங்கள் ஜிடிஏ, பிஜிஎம்ஐ மற்ற கேம்ஸ்லேயும் தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணலாம். இப்போ பிக்சர் ஆல்மோஸ்ட் ஓவர், ஆனால் டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம்ல. இப்போ கூகுளுக்கு போயிட்டு லக்கியஸ்ட் கைங்கிற ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூகுள் ஃபாண்ட் வெப்சைட்லேயே இந்த ஃபாண்ட் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்கள் ஃபாண்ட் போல்டாக இருக்கும். நான் திரும்பவும் பிக்ஸ்ஆர்ட் ஆப்பில் ஒரு
நியூ டிரான்ஸ்பரண்ட் லேயர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்பரண்ட் லேயரில் பேக்ரவுண்ட் இருக்காது, அதனால தான் டிரான்ஸ்பரண்ட் லேயரை ஓப்பன் பண்ண சொன்னேன். இப்போ பேக்ரவுண்டில் போய் இந்த செக்கர்ட் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லேருந்து டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு தேவையான டெக்ஸ்ட்டை எழுதிக்கோங்க. நான் இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணேன். ஸோ யூஸ்வலி கேமர்ஸ் இந்த மாதிரியான ஃபோன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டெக்ஸ்ட்டை எழுதி முடிச்சுட்டு பிஎன்ஜி ஃபைலாக சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணி வச்சிருந்த ஃபோட்டோஷாப் டச் ஆப்பில் ஒரு லேயராக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நாம 41 kills and 40 versus 2ன்னு எழுதி வச்சிருந்தோம். இந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டையுமே சேர்த்து ஒரே லேயராக காட்டுது. ஆனால் நமக்கு அது மாதிரி வேணாம். ஸோ இந்த 40 versus 2வை செலக்ட் பண்ணிவிட்டு லேயருக்கு போய் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ லேயர் ஃபார்ம் செலெக்ஷனை டேப் பண்ண உடனே 40 versus 2ங்கிற டெக்ஸ்ட்டு வேறு லேயராக ஆட் ஆகிடுச்சு. இதே மாதிரி 41 killsங்கிற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி லேயர் ஃபார்ம் செலெக்ஷன் கொடுத்து இன்னொரு லேயராக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பழைய 2 டெக்ஸ்ட் இருக்கிற லேயரை டெலிட் பண்ணிக்கிறேன். அது எப்படின்னா, அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெலிட் பட்டன் ஒன்று இருக்கும், அதுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்றொன்னா இந்த 2 டெக்ஸ்ட்டையும் எடிட் பண்ணலாம். முதல்ல 40 versus 2 லேயருக்கு போயிட்டு இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் செலக்ட் பிக்சலுக்கு போயிட்டு இந்த ஆண்ட் ஐக்கானை கிளிக் பண்ண அப்புறம் இந்த கிரேடியன்ட் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு சர்க்கிள் கிரேடியண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே சர்க்கிள் கிரேடியண்ட்டை ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கீழே பிளெண்டிங் கலர்னு ஒன்று தெரியும், அதில் 2 பாயிண்ட் இருக்கும். நாம் இப்போது ஒயிட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி சேச்சுரேஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஹியூவை ப்ளூ கலர் கிட்ட போய் வச்சுக்கிறேன். கலர் ப்ரொஃபைல் வந்து நம்பர் 185 கிட்ட இருக்குது. இப்போ இந்த பிளாக் பாயிண்ட்டை டேப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம கிரேடியன்ட் கலர் எக்கு தப்பாக சூஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ஃபாண்ட் கலர் பார்க்க அட்ராக்டிவாக இருக்காது. ஒரே ஃபேமிலி கலராக செலக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஆரஞ்ச் அண்ட் ரெட், yellow அண்ட் ஆரஞ்ச், ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட், க்ரீன், லைட் க்ரீன், இந்த மாதிரியான கிரேடியன்ட் கலர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே கலர் காம்பினேஷன்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை வேணால் என் கார்டில் டேக் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ இந்த டெக்ஸ்ட்க்கு ஒரு 3D லுக் கொடுக்கலாம். எஃபெக்ட்ஸுக்கு போங்க, அதில் பெவலை செலக்ட் பண்ணுங்கள் அண்ட் கீழே கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த ரேடியஸை 20 to 23க்குள்ளே வச்சுக்கிறேன் அண்ட் டிஸ்டன்ஸை 10 கிட்ட வச்சுக்கிறேன். இப்போது டன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம அடுத்த டெக்ஸ்ட், அதாவது 41 killsங்கிற லேயருக்கு போவோம். சேம் திங் தான் பண்ண போகிறோம். போன டெக்ஸ்ட்க்கு ஆட் பண்ண மாதிரியே கிரீன் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஏற்கனவே ப்ராசஸை ஒரு தடவை சொன்னதுனால இந்த வாட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்க்கலாம். இந்த லேயரை டேப் பண்ணிவிட்டு செலக்ட் பிக்சலுக்கு போயிட்டு ஆண்ட் ஐக்கானுக்கு போங்க. அங்கே கிரேடியன்ட் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது சர்க்கிள் கிரேடியன்ட்டுக்கு போயிட்டு ஒயிட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே எல்லோ கலரை மாற்றிக்கிறேன். பிளாக் பாயிண்ட்டுக்கு போயிட்டு அதை ஆரஞ்சு கலராக மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம டெக்ஸ்ட் கலர் ஆரஞ்சிஷ் எல்லோவாக இருக்கும். இப்போ தம்ப்நெயில்ல ஆப்பை வச்சு டிசைன் பண்ண கற்றுக்கிட்டோம். எந்த ஆப்புமே இல்லாமல் ஒரு தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பிங் சர்ச்சில் கோபைலட்டுக்கு போயிட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்த உடனே நம்ம தம்ப்நெயிலுக்கு தேவையான எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். நான் பிங் கோபைலட்டுக்கு போயிட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராம்ப்டை கொடுத்துக்கிட்டேன். அந்த ப்ராம்ப்ட் என்னென்னா, கேன் யூ மேக் அ யூடியூப் தம்ப்நெயில் ஆன் GTA gameplay where the hero character is chased by police and enemies during a gameplay at bridge. Give a glow and emphasis on the hero character. இப்படி கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு எனக்கு கிடைச்ச இமேஜஸை பாருங்கள். ஆல்மோஸ்ட் 5 to 10 செகண்ட்ஸில் தம்ப்நெயில் ரெடி. வெறும் மேலே ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தா போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு ஃபோட்டோஷாப் டச்சை வச்சு தம்ப்நெயில் டிசைன் பண்ண தெரியும். இப்போ இந்த AI வச்சு ஜென்ரேட் பண்ண ஃபோட்டோஸை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி ஒரு தம்ப்நெயிலாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு தம்ப்நெயில் டிசைன் பண்ண தெரியும், ஆனால் சரியான கலர்ஸ் எப்படி உங்கள் தம்ப்நெயிலை யூஸ் பண்ணணும்னு தெரியலனா இந்த லெஃப்டில் வர வீடியோவை பாருங்கள். அங்கேயே உங்களை மீட் பண்ணுறேன். வரட்டா.